ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த தக்காளி சட்னி வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, ரவா தோசை இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வந்து இட்லி கூட இந்த தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 4 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துகிட்டேன். இது வந்து நல்லா பழுத்து இருக்குது. இது மாதிரி பழுத்த தக்காளி செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நமக்கு தக்காளி ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதுமானது. எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நமக்கு நல்லா வரும். அதோட திக்னஸும் கரெக்டாக நல்லா கிடைக்கும். 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக வதக்கி விடலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. நம்ம ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சு லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குனா போதும். இது மாதிரி இந்த கலரில் வந்தால் போதுமானது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து வதக்கி விடலாம். தக்காளியில் வந்து அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். அப்போதான் நமக்கு வந்து சட்னி தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அந்த தக்காளியில் உள்ள ஜூஸ்லாம் வெளியாகி அது நல்லா சுண்டி நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி வரணும். அது வரைக்கும் வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இன்னுமே இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இந்த பாருங்கள், இது மாதிரி தான் நல்லா தக்காளி நல்லா கழிஞ்சு தண்ணியெல்லாம் சுண்டி இது மாதிரி வரணும். இப்போ நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அப்புறமா 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் வந்து தக்காளி சட்னிக்கு லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அப்போது தான் நமக்கு அந்த ஒரு கலர் வந்து நமக்கு தக்காளி சட்னியில் ரெட் கலரில் இருக்கும். ஃபஸ்ட்லேயே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மிளகாயோட கலர் வந்து மாறி நமக்கு ரெட் கலர் காட்டாது. இப்போ நமக்கு சட்னி அரைக்கிறதுக்கு இதை ஆற விடணும். ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இது இன்னுமே நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மல்லிக்கீரை இது மாதிரி சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு சின்ன ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னிக்கு உளுந்து சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் சூட்டோடு எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உடனே மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நமக்கு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி சட்னி வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்துட்டு தோசை, இட்லி, சப்பாத்தி, ரவா தோசை இது மாதிரி நிறைய சாப்பாட்டுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து இட்லி கூட இது ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இது மாதிரி இட்லியை போட்டு டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அந்த ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு.
நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.